Hi friends, welcome to Laddu Mummy Lifestyle. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட 9th month செக்கப் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பிரைமரி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து காலையில் ஃபாஸ்டிங் ஒரு தடவை, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து சுகர் டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்க லேபில் தான் போய் சுகர் டெஸ்ட்டு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 3வது மாதத்துலேருந்து சுகர் காமிக்கிறது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆமாம். அது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் ரெடி ஆகுனாங்க. அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ப்ரெஷரு இதெல்லாம் பார்த்துட்டு ரத்த டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே லன்ச் டைம் ஆயிடுச்சு. அங்கேயே லன்ச் கொடுப்பாங்க. வந்து சாப்பாடு, சாம்பார், சுண்டல், சுரக்காய் பொரியல், ஒரு முட்டை, ரசம், மோர் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு டாக்டர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து 2-3 நாள் கழித்து சண்டே எடுத்த வீடியோ இது. சண்டே வந்து குடல் கிரேவியும் ரத்த பொரியலும் செஞ்சோம். அது கூட வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னு எங்கள் வீட்டுக்கார் சுகர் டிவைன் வந்திருந்தாங்க, அதுவும் செஞ்சோம். ஃபஸ்ட்டு குடலை வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கணும். 3 டைம் 4 டைம் நல்லா கழுவி அந்த கவுச்சி வடையெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் கறி மசாலா தூள், சூப் மாதிரி குடிக்கிறனால லைட்டாக கறி மசாலா தூள் போட்டிருக்கேன். அதை போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து மசாலா வந்து சின்ன வெங்காயம், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கணும். சூப்பு கொஞ்சம் எடுத்துட்டோம் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்து, சோம்பு தேங்காய் சேர்த்து அரைச்சி 3 விசில் விட்டு மறுபடியும் எடுத்துட்டோன்னா சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலாம் தாளிச்சு ஊற்றினா குழம்பு ரெடி. ரத்த பொரியலுக்கு வந்து வெங்காயம், கொஞ்சம் கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரத்தத்தை கரைச்சி அதையும் சேர்த்து, தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கணும். அது ரத்தம் வெந்துட்டுருக்கணும். அது கூடயே ரத்தத்துக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போடுறக்கு சொல்லி தேங்காய் சொரவி ரெடி பண்ணிட்டேன். ரத்தமும் ரெடி ஆயிடுச்சு. அது கூட தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. சண்டே ஸ்பெஷல் என்னென்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி வந்து குடல் கிரேவி, மட்டன் குடல் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், ரத்த பொரியல், அப்புறம் வந்து இது வந்து சோரட்டி. இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.